பாஜக கூட்டணியை முறிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஓபிஎஸ் ஏன் வந்தாரு? ஓபிஎஸ் வந்தாரா இல்ல ஓபிஎஸ் தள்ளப்பட்டாரா? நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் பொலிட்டிக்ஸ். இதை நான் பலமுறை சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஓபிஎஸ் இந்த முடிவுக்கு வருவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்றாரு. ஓபிஎஸ் முடிஞ்சு போன கதைங்கிறார். இப்போ ஓபிஎஸ் கிட்ட இருக்கிறது அந்த வழக்கு, சிவில் வழக்கு. இதை தேர்தல் ஆணையம் எடுத்து கையாளலான்னு இருக்கு. இதுதான் ஹோப். ஓகே. இதில் அவர் என்ன பார்ப்பாருன்னா, பாஜக 20% அதிமுக எடப்பாடி பழனிசாமியை வழுக்கி கொண்டு வரதுக்கு இதை பயன்படுத்துறாங்களா, அது செல்லாதுன்னு பண்ணி 50-50 கொண்டு வரதுக்கு பயன்படுத்துறாங்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். சரி, ரொம்ப நாள் ஆகுது. ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி. ஸோ அது நமக்கு எந்த தீர்வையும் தராதுங்கிற எண்ண ஓட்டம் கூட அவர் வந்திருக்கலாம். எந்தவித தடையும் இல்லாமல் ரெட்டேல சின்னத்தை 34 பேருக்கு கொடுத்துட்டாரு. 5 தேமுதிக ஆட்கள் தவிர 39க்கு 34 பேர் கொடுத்துட்டாரு. புதுச்சேரியிலையும் கொடுத்துட்டாரு. அப்ப அவர் கையில தான் இருக்கு. ஆனா ஒரு செக் வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தில் வழக்கு இருக்கு. அந்த செக்கு இவர் பாஜக கிட்ட சரியா போகலன்னா அந்த செக்கை பயன்படுத்தலாம். யாரு? எடப்பாடி. ஓகே. தேர்தல் ஆணையம் ஒரு செக்கு, அண்ணாமலையும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் நாமளும் சீமான அண்ணாமலை 2024 அணியமைச்ச மாதிரி சீமா ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு அணியமைச்சிருவாருங்கிற மாதிரி உள்ளது ஒரு செக்கு. இப்படி பல செக்குகளை வச்சிருக்காங்க. ஓகே. அதுல ஓபிஎஸ்க்கு என்ன கெயின் வருங்கிறதுல கேரண்டி இல்லைல்ல. அப்போ நாம இந்த அணியை விட்டு போகாண்டாம். ஓகே. பிரதமரை நம்பி நாம அந்த அணிக்குள்ள இருக்கிறோம். ஓகே. ஸோ பிரதமரை சந்திக்க ஒரு அனுமதி கேட்கும்போது ஏசி சண்முகம் போன்றவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் போது, முன்னாள் முதல்வராக இருந்த தனக்கு, அதுவும் அந்த தொகுதியில் உள்ள வளர்ச்சி திட்டம் எலக்ட்ரிஃபிகேஷன் அதுக்குள்ள நம்மளுடைய பங்களிப்பெல்லாம் இருக்கும்போது அதுக்கு நன்றி தெரிவிக்கிறதுங்கிற அடிப்படையில் கூட நமக்கு கிடைக்கலன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு பெரிய இன்சல்ட் ஆகுது. ஓகே. அவர் சார்ந்த சமூக மக்கள், மறவர், முக்குலத்தோர் எல்லாருமே இது சீஃப் மினிஸ்டராக இருந்தவருக்கு ஒரு இன்சல்ட்டுங்கிற மாதிரி அவங்க சமூக வலைத்தளங்களில் கொதிக்கிறாங்க. ஓகே. இதெல்லாம் இருந்த முறம் ஒரு அமைதி காக்குறாரு. மார்னிங் நடைபயணத்தில் பார்க்குறாரு. அசூரன்ஸ் கிடைச்சிருது, வெளியே வந்துடுறாரு. ஒன்றில் அசூரன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்னுலேருந்து யாரும் வெளியே வர மாட்டாங்க.